சரி ஸ்லோகம் படிக்கலாம். त्वमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. ஓகே பிரபு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிங்க. மாதாஜி பர்பட் பஸ்பார் படிக்கணும். அவர் படிக்கணும். யாருக்கு இருக்கு? சரி படிங்க. ஆட்டோ வாங்கி வாங்க. டிரான்ஸ்லேஷன் பர்பட் பஸ்பார் படிங்க. ரெண்டாவது பிறகு மாதாஜி படிக்கணும். பரதவழி தோன்றலே அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். பொருளுரை. எனவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டிலிருக்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் உயிர்வாழி சரணடைய வேண்டும். அது அவனை இந்த ஜட வாழ்வின் எல்லாவித துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கும். இவ்வாறு சரணடைவதால் அவன் வாழ்வின் எல்லா துன்பங்கள் இருந்தும் விடுபடுவதோடு மட்டுமின்றி இறுதியில் முழுமுதற் கடவுளை சென்றடைகின்றான். அந்த தெய்வீக உலகம் வேத நூல்களில் தத் விஷ்ணு பரமம் பத்ம பதம் 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 என்று விவரிக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் கடவுளின் உலகமே என்பதால் ஜடம் கூட உண்மையில் ஆன்மீகமே. இருப்பினும் பரமம் பத்மமும் என்பது ஆன்மீக வெளி அல்லது வைகுண்டம் என்று அழைக்கப்படும் நித்தியமான இருப்பிடத்தை குறிக்கின்றது. முடிச்சிங்களா? ஒரு பாராக முடிச்சிங்களா? மாதாஜி நீங்க படிங்க. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார் என்பது பகவத்கீதையில் 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உள்ளிருக்கும் பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுவதன் பொருள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்பதே. அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டான். 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் அவரை பிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக, பரந்தாமராக, எல்லா உயிர்வாழ்களின் பரம இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டான். இதனை அவன் தனது தனிப்பட்ட அனுபவத்தினால் மட்டுமின்றி நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களையும் அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்டான். தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் மலைவாசி பிரசன்ட் பண்ணுறாரு. ஸ்க்ரீனை வந்து இது பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். பிரபு சரி ரெக்கார்டிங் இருக்கு. எல்லா மாதாஜிகளுக்கும் பிரபுஜிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த சத்சங்கத்தில் பேச அனுமதித்த பிரபுஜிக்கும் மாதாஜிக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தவ ஏவ சரணம் கச்ச சர்வ பாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். இது வந்து இன்றைய ஸ்லோகத்துடைய என்ன சொல்லணும்? ஆமாம், நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி நித்யநாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்தி தேசதாரணி வாஞ்சா கல்பத்தருஷ கிருபா சந்தோப்பிய வச்ச வதினாமனேபி வைஷ்ணவேபி நமோ நமः. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட ஜடசக்தி என்ற எந்திரம் வந்து அந்த எந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர் வாழ்களின் செயல்களையும் அவரவர் இதயத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுள் நானே வழி நடத்துகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட நானே முழுமுதற் கடவுள், என்னை சரணடைவதன் மூலம் உனக்கு வந்து தெய்வீக அமைதியும் ஒரு நித்திய இடத்தையும் நீ அடைகிறாயின்னு பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. நாம் ஒரு இதயத்திலும் வந்து இருக்கும் புருஷோத்தமரான
முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் வந்து உயிர் வாழிகள் சரணடைய வேண்டும், எல்லா உயிர் வாழிகளும் அவர்கிட்ட சரணடையணும்னு சொல்கிறாரு. அப்போது தான் நம்ம வந்து ஜட வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்ம விடுபடுவதோடு இறுதியில் நம்ம வந்து முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை வந்து சென்று அடைகிறோம். இந்த தெய்வீக உலகம் வந்து வேத நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, தத் விஷ்ணு பரம பதம் என்று குறிப்பாக சொல்கிறாங்க. இதில் வந்து பரமபதம்னா வந்து வைகுண்டத்தை குறிக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து சர்வசிய சாகம் கிருத்தி சனிவிஷ்டன்னா பகவான் வந்து நம்ம எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறாருன்னு 15ஆம் அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுளாக வந்து ஏற்றுக்கின்றாரு. இதில் இது வந்து 10ஆம் அத்தியாயத்தில் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து பரபிரம்மனாவே ஏற்றுக்கொண்டார். ஆனால் வந்து அர்ஜுனன் வந்து இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி தன்னை வந்து இது பண்ணிக்கிறாரு. நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுகளை வந்து முன்னிலைப்படுத்தி அர்ஜுனன் வந்து தன்னை வந்து இதுவாக ஏற்றுக்கொண்டான்னு குறிப்பிடத்தக்கது. இன்னொரு விஷயம் வந்து ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் வந்து சொல்கிறாரு, இவ்வுடலின் தந்தையாக இருப்பவரிடம் சரணடைவதில் நமக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். ஏனெனில் இந்த பௌதிக தந்தையின் அறிவும் ஆற்றலும் வரம்புக்கு உட்பட்டது. ஆனால் கிருஷ்ணர் வரம்பற்றவர், அறிவு, பலம், செல்வம், அழகு, புகழ் மற்றும் எல்லா துன்பங்களையும் பெற்றவர். அத்தகைய தந்தையிடம் சென்று அவரது செல்வத்தை வந்து நாம் அனுபவித்து என்பது நாம் அதிர்ஷ்டமாக கருத வேண்டும்னு பிரபுபாதா அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் யாரும் இதை வந்து கருத்தில் கொள்வது கிடையாது. மாயால் வந்து கவரப்பட்ட வந்து அசுரத்தன்மை உள்ளவர்கள் வந்து பெற்ற தன்மை பெற்ற துஷ்டர்கள் வந்து என்னிடம் வந்து சரணடைவதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. கிருஷ்ணர் இன்னொரு குறிப்பில் பிரபுபாதா சொல்கிறாரு, சர்வம் இத்தி வாசுதேவரே. இதில் வந்து எல்லாமே வந்து வாசுதேவர் என்பது கிருஷ்ணரின் பெயராகும்னு சொல்கிறாரு. எங்கும் வாழ்பவர் என்பது இதன் பொருள். வாசுதேவரே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர் மாம் பிரபத்தியத்தை, அவரிடம் சரணடைகிறார் என்று சொல்கிறாரு. சரணடையும் முறையே வந்து நம்முடைய இறுதி இலக்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. பகவத்கீதை என்ற நூல் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு உரைத்தது. இந்த நூலை வந்து நம்ம எல்லோரும் வந்து மறுபடியும் படித்து பக்தியில் முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். பக்தர்கள் ஆகிய நாம் எல்லோரும் வந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீல பிரபுபாதா இவர்கள் எல்லோரும் நமக்கு காட்டிய பக்தி பாதையில் தொடர்ந்து பயணித்து பக்தியில் முன்னேற வேண்டும் என்று நான் பகவான் கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எனக்கு வாய்ப்பளித்த பகவான் குருஜிக்கும் மாதாஜிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சூப்பர், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எடுத்துருக்கீங்க. நிறைய நோட்ஸ் வச்சுருக்கீங்க, நல்லா எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ அந்த சரணாலயத்தை வந்து எப்படின்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு காட்டிட்டார். அதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நம்ம சொல்லலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.